ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார். முதல்ல நான் கேட்க வேண்டிய கேள்வி டிவிகே. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசி. டிவிகே இந்த மாதிரி ஒரு மேசிவ் விக்ட்ரி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? இல்லை, சத்தியமாக சொல்ல போனால் இது எதிர்பார்க்கல. ஓகே. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு மக்கள் ஒரு மாற்றம் விரும்புகிறாள்ங்கிறது அது கிளியராக இருந்துச்சு. ஓகே. ஆனால் நம்ம என்ன, ஒரு நம்ம கணக்கில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு புதுசாக துவங்கிய கட்சி 2 வருஷத்தில் என்ன பண்ண முடியும், அப்புறம் இவங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது, பூத் லெவல் கிடையாது, இதெல்லாம் இல்லாத ஒரு கட்சிக்கு எவ்வளோ போக முடியும். அதாவது நம்ம நினச்சது என்னென்னா, ஒரு 10, 15 இல்லை 20% வாங்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த 20% டிவிக்கு கிடைத்ததுன்னா கட்டாயமாக திமுக திரும்பி வர முடியாதுன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. அப்போ நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு தொங்கு சபை, ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட். ஓகே, அதான் தொங்கு சபை வரும். டிஎம்கேக்கு முழு இது இருக்காது. அதாவது 118 டிஎம்கேக்கு வராது, அதிமுகவுக்கு அவ்வளோ வராது, டிவிக்கே கொஞ்சம் 40, 50, 60 சீட்டு கூட எடுக்கலாம். 20% பட்சம். ஆனா நடந்தது என்ன பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு 35% கிட்ட போயிடுச்சு. அதனால இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 106 சீட்ல வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய திருப்பம். ஆனா இந்த தேர்தல்ல இருந்து 3 விஷயம் ஆயிருக்கு டாக்டர் கணேஷ். அது தமிழ்நாடு என்ன, இங்க டெல்லியில ரொம்ப பேசப்படுறது 3 விஷயம். முதல் முறையாக தமிழ்நாட்டுல மணி பவருக்கு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. கரெக்ட். அண்ட் ரெண்டாவது, அதாவது பெரிய கட்சிகள் எல்லாம் பணம் விநியோகம் பண்ணியிருக்காங்க, இதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பணத்தை வாங்கிட்டு கூட அவங்க மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இரண்டாவது, ஒரு ஆளுக்காக போட்டிருக்காங்க. இட் இஸ் ஃபார் விஜய். இவர மூலமா தான் இந்த மாற்றம் வரும்னு போட்டது. இது ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த மாதிரி எந்த இதுலையுமே ஆனதில்லை. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, அதுதான் இதுல பாசிட்டிவ் சைடு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் அவன் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, இனத்தை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, இவர் டிவிகேவோட கேண்டிடேட்டான்னு போட்டார். இதுவரையில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஓட்டு போட்டது கிடையாது. ஏன்னா டிக்கெட் கொடுக்கும்போது கட்சிகள் அப்படி கொடுக்கறது கிடையாது. கட்சிகளும் அந்த தொகுதியில் யாருக்கு இது ஜாஸ்தி இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இல்லை அதுக்கு பேலன்ஸ் காஸ்ட்டுக்கு யாருக்கு இருக்கு, இல்லை பேங்க் சமுதாயத்துக்கு இருக்கு, இப்படியே பார்த்துருப்பாங்க. இந்த 3 விஷயம் இருக்கு பாருங்க. பணம் வேலை செய்யாது. இரண்டாவது, ஒரு தலைவருக்காக போட்டது ஃபார் ஒன் ஃபேஸ். மூன்றாவது, ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம போட்டிருக்கு. பார்த்தீங்களா, திஸ் இஸ் a turning point in Indian politics. இந்தியன் பாலிடிக்ஸ்க்கே நீங்க சொல்றீங்க. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற பெரிய கட்சிகள் இருக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், பிஜேபி கட்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு உள்ள ஒரு அதிர்ச்சி. இப்ப பாருங்க, பிரதமர் மோடி மாதிரி தலைவர்கள்லாம் இந்த தமிழ்நாடு மாடல்ல பாக்குறாங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ், பெரிய அறக்கட்டளை உள்ள கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பூகம்பம் அவங்கள கம்ப்ளீட்டா வீழ்த்த முடியும்னா, மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா, எந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கும் வராம பண்ணா. ஏன்னா விஜய் வின் பண்ணி இருக்கிறது நாட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் an actor. ஒரு சூப்பர் ஸ்டார்னு வின் பண்ணல. ஏன்னா திருப்பி திருப்பி அனாலிசிஸ் எங்க தப்பு வருதுன்னா பாருங்க, இப்ப ஸ்டாலின் ஐயாவே ஒரு கரெக்ட் கன்க்ளூஷன் வரல. இன்ஸ்டாகிராமால ஜெயிச்சுட்டாங்க, சோஷியல் மீடியாவால ஜெயிச்சுட்டாங்க, பூத் லெவல் ஒரு ஒர்க்கர்ஸ் இல்லாமல் ஜெயிச்சுட்டாங்க. இல்லைங்க, அது விஷயம் இல்லை. உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியா எல்லாம் இருந்துச்சு, உங்கள்கிட்ட சோஷியல் மீடியா இருந்தது, உங்கள்கிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு 2 வருஷமா நீங்க உங்க நெரேட்டிவ்ல எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சேனல்லையும் நீங்க டிவிக்கேவே தாராளமாக கிழிச்சிங்க. விஜய் அது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பு கிடையாது, காவல்துறையிலேருந்து ஒன்றும் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சக்சஸ் வர்றது பார்த்தா என்னன்னா, மக்கள் தீர்ப்பு ஒரு ஈசன் தீர்ப்பு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மக்கள் விரும்பினது நடந்திருக்கு. அண்ட் தட் இஸ் அன்பேரலல். இதை நீங்க எம்ஜிஆரோட, ஏன்னா நான் எம்ஜிஆர் இதை பார்த்துருக்கேன், நீங்க அதை எம்ஜிஆரோட கூட கம்பேர் பண்ண முடியாது. சரி, எம்ஜிஆர் டூர் போகும்போது கூட்டம் வருங்க, ஆனா அவரும் பாருங்க
திமுகவில் இத்தனை நாள் இருந்துட்டு 72ல கட்சி பண்ணி 72ல வின் பண்ண 5 வருடம் அவரோட பார்த்தீங்கன்னா அவர் டூர் பண்ணிட்டே இருந்தார். ம் அந்த டூர்ல எல்லாம் பாருங்க ரிப்போர்ட்டர்ஸ் போவாங்க. அதெல்லாமே ஒரு அது நான் டெலிவிஷன் இரா, நான் இந்த இரா, இன்டர்நெட் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ம் பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரும் அண்ட் he was ஆல்ரெடி வெல் நோன் ஃபிகர். அண்ட் அவர் கூட பாருங்க டிஎம்கேல பல தலைவர்கள் வந்தாங்க. ரைட். ம் he was not alone. பட் இங்க பார்த்தீங்கன்னா ஒன் மேன் who could not campaign anywhere. இன்ஃபேக்ட் எங்க அவர் டோட்டலாகவே பப்ளிக் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படுறது 8 மீட்டிங் அட்ரஸ் பண்ணியிருப்பார், ஒரு 14 பப்ளிக் அப்பியரன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் சார். நிச்சயமா. ம் அவ்வளோதான். ம் ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் திங். ஆகையால ம் மக்கள் வந்து இவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு உடனே இப்ப பாருங்க எந்த வகையில் அந்த மக்கள் அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஏன்னா வந்து ஸ்டாலினோட ஆட்சியும் திமுகவோட ஆட்சியும் ரொம்ப மோசம்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஒரு ஒரு டீசெண்டான ஒரு ஆட்சி, ஸ்டாலினே தோக்குற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆட்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைங்க, அங்கதான் எங்க தவறுனா இப்ப சொல்ல முடியாது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. ம் அது காரணம் என்னன்னா த இம்ப்ரெஷன் தட் யூ ஆர் கிவன், ம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இம்ப்ரெஷன் இந்த மீடியா மூலமா தான் நடந்துச்சு. சரி, ஓகே. ம் இந்த மீடியால அப்படியே ப்ரொஜெக்ஷன் இருந்து ஒரு நெரேட்டிவ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஒரு பொலிட்டிக்கலா ஒரு செட்டிங் இருக்கு பாருங்க, அந்த செட்டிங் அப்படி இருந்தது. திமுக கட்டாயமாக ஜெயிக்கும், திமுக வீழ்த்தவே முடியாது. ம் அண்ட் திமுக என்ன பண்ணாலும் அவங்களை வீழ்த்த முடியாது. ஸ்டாலினோட ஸ்டேஜ் திமுகவோட இதுவா இருக்குது. ஆனா அதே நேரத்தில் சில கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் எது நீங்களும் சரி நானும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணுட்டே காமிக்கல. என்னன்னா ஒரு அதிருப்தி இருந்தது பாருங்க, அதிருப்தி கோபம் மக்கள் மத்தியில் இருந்தது. அது கரெக்டா வரல வெளியில. என்ன அமைச்சர்கள் மீது ஒரு ஒரு வெறுப்பு, ம் அங்க எம்எல்ஏஸ், அப்புறம் அந்தந்த மாவட்ட செயலாளர் அவங்க இவங்க, அதாவது என்னன்னா நல்ல விஷயம் இது நடந்திருக்கு, அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகல. ம் அப்புறம் மக்களுக்கு பொதுவாக பாருங்க இந்த விஷயங்கள்லாம், இந்த சட்ட ஒழுங்கு, விமன் சேஃப்டி, ஏன்னா பல முறையாக சொன்னாங்க இல்லை விமன் சேஃப்டி அவ்வளோ மோசம் இல்லை, தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை விட நல்லா தான் இருக்குச்சு. அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரிங்க. பர்செப்ஷன் ஒன்று வருது பார்த்தீங்களா. கரெக்ட். ம் மக்கள் அதை எப்படி அவங்களுக்கு என்ன தோணுது, விமன் ஓட்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அது பெரிய ஃபேக்டர் இல்லை. நிச்சயமா. ம் ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது டிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ம் ரெண்டு விஷயம், பப்ளிக்கோட ஆக்சுவல் ஃபீலிங்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, தங்களோட ப்ராபகண்டா இருக்கு பாருங்க அதை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி, அவங்களே தே பிகேம் விக்டிம்ஸ் ஆஃப் தேர் ப்ராபகண்டா. ஓகே. ம் அது அவங்களோட பிரச்சாரத்திலே அவங்க அதையே நம்ப ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கு அவர் சொல்றாரு இன்ஸ்டாகிராம் மூலமா தான் ஜெயிச்சிட்டாரு, மக்களை சந்திக்கல, மக்கள்கிட்ட எந்த ஒரு பெருசா வாக்குறுதி கொடுக்கல, பூத் கமிட்டி போடல, கவுண்டிங் மெம்பர்ஸ் கூட போடல, ஆனா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஜெயிச்சிட்டாரு, இவர் ரொம்ப நாளா வந்து தாக்கு பிடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஸ்டாலினும் திமுகவும் பேசுறாங்களே சார். இன்ஃபேக்ட் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு 2 நாள் முன்னாடி பேசியிருந்தாரு, 6 மாசத்துல திருப்பி எலெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை? இல்ல அதெல்லாம் பாருங்க, அதாவது மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்கங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியல. ம் மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. அது காரணம் என்ன, உங்க மேல இழுக்கல, எதிர்க்கட்சி, பெரும்பாலும் எதிர்க்கட்சி அதிமுக, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, திமுக ஆட்சி பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி அதிமுக பார்த்துட்டோம், நம்ம வாழ்க்கையில என்ன வித்தியாசம் ஆச்சு, லைஃப் மோசமா தானே போயிட்டு இருக்கு. அதுவும் புரிஞ்சுட்டாங்க. இந்த 1000 தரேன் 2000 தரேன், இதுக்கு தரேன் அதுக்கு தரேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க இருக்காங்க, ஆனா வாங்காதவங்களும் அதிகமா இருக்காங்க, கிடைக்காதவங்களும் இருக்காங்க. இப்போ வெறும் மகளிருக்கு கிடைக்கிற பணத்தொகை கூட பார்த்தீங்கன்னா 1 கோடி சச்சம் கிடைச்சிருக்கு, கிடைக்காதவங்க நிறைய பேர் விட்டு போயிட்டாங்களே. ம் ஆமா. ம் ஸோ இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ்ல யார் பெனிஃபிஷியரும் சரி அவங்க ஒன்றும் இல்லைங்க. எத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்தது தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர் இதை விநியோகம் பண்ணுறாரு, அந்த அமைச்சர் அதை விநியோகம் பண்ணுறாரு, அந்த பாத்திரம் விநியோகம் பண்ணுறாரு, இதை விநியோகம் பண்ணுறாரு. அதில் விநியோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் விட்டு போச்சு அந்த கிராமம் விட்டு போச்சுன்னு மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கும் கொடுங்க எங்களையே விட்டுட்டீங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை நீங்களே ஒரு இது கொடுக்குறதா இருந்தால் கூட, ஒரு
ஒரு gift மாதிரி குடிக்கிறீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேரல வச்சுக்கோங்க. கிடைக்காதவங்கள ரிசென்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். நிச்சயமா. நிச்சயமா. இந்த மாதிரி பல காரணங்கள். அப்புறம் எம்எல்ஏ யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அதோட என்னங்க ஒரு அப்ரோச் எலெக்ஷனில் ஸ்டாலின் ரொம்ப பவ்யமாக தான் ஓட்டு கேட்டார். ம். ஹி வாஸ் மோர் ஒரு அவரோட ஸ்டைலில் தான் கேட்டார். ஆனால் அதே இது நீங்கள் மற்ற தலைவர்களுக்கு அது மாதிரி கேட்கல. அவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ உதயநிதி ஸ்டாலினை பற்றி அதானே சொல்கிறாங்க, அவர் ஃபாதருக்கு இருக்கிற ஒரு ஹம்பிள் அப்ரோச் இவர் கிடையாது. ம். ஓகே. ஸோ அதில் அப்புறம் சனாதனத்தை பத்தியும் இன்னொன்றுங்க. பேசியிருக்கிறாரு. ஏன்னா அது வேற பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. சனாதனத்தை அது ஒழிச்சே ஆகணும் இல்லை அப்படின்னு சனா வேற வழி இல்லை இல்லாம சனாத் பேசுறாரா? இல்லை அது சனாதன தர்ம விஷயம். அதனால தானே ஸ்டாலினே சொல்ல ஆரம்பிச்சாரு, ம். நாங்கள் இந்து இதுக்கு எதிர்த்து இல்லை, நாங்களே 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம். பிகாஸ் தே ஃபெல்ட் தட் இஸ் an issue. பட் இஷ்யூ இஸ் நாட் தட். உங்களை பற்றி மக்கள் மத்தியில் என்னன்னா ஒரு பயங்கர அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியல. அதை தவிர்த்துங்க, ம். நீங்கள் கோலத்தூர் எடுத்துக்கோங்க. கோலத்தூரில் ஸ்டாலின் 9000 சொச்ச ஓட்டில் தோக்கப்படுறாருன்னா, கோலத்தூருக்கு பற்றி கிடைச்ச ஃபீட்பேக் பாருங்க. கட்சியிலேருந்து போகுது, அந்த பெண்ங்கிற இவர் சபரீசன் வைத்திருக்கிற பெண் நெட்வொர்க், அது அந்த நிறுவனத்திலேருந்து போகுது. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேற கொடுக்குறாங்க ஃபீட்பேக். ம். அந்த ஃபீட்பேக் எல்லாம் மேனுஃபேக்சர்ட் ஃபீட்பேக்னு இப்போ வருது. அதிலே ஊழல். உண்மையான அந்த தொகுதியோட நிலவரம் அவர் ஸ்டாலினுக்கோ இல்லை அந்த துர்கா அம்மாக்கோ போவே இல்லையே. அதனால தானே அவங்க துர்கா ஸ்டாலினு ஷாக்டு. நம்ம என்ன வாரத்துக்கு 2 தரம் போவோம், கூட்டம் வரும், அது வரும். அதில் என்ன சொல்றாங்க, அந்த தொகுதி மக்களாக இருக்க மாட்டாங்களாம். தட் மீன்ஸ் யூ ஆர் சீட்டட் பை யுவர் பார்ட்டி, யூ ஆர் சீட்டட் பை யுவர் செட்டப். உங்க ஃபங்க்ஷனரியே உங்களுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்பன்னா இந்த கரப்ஷனுங்கிற இஷ்யூ வெறும் ஆட்சியிலையோ இல்லை இதில் உங்க கட்சிக்குள்ளே வந்துருச்சு. ம். பீப்புள் வேர் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் பண்ணி நோபடி நியூ எங்கே பணம் போகுது, யாருக்கு போகுது, என்ன போகுது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஓகே. பட் ஆனா வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மக்கள் குடுக்கலையே சார். அதுவும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? சிம்பிள் மெஜாரிட்டி குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஓகே இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு ஒரு அச்சாணி மாரி இருக்கலாம். பட் யாருக்குமே சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாத மாரி வந்து ஆயிடுச்சு. ஆனா வந்து பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து டிவிகேன்னு வந்துருச்சு. இது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? மக்கள் என்னதான் அதில் நினைக்கிறாங்க? இல்லை, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மாநில தேர்தலாக இருக்கட்டும், மாநில சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், ம். ஒரு ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு தொங்கு சபை வந்ததுன்னா, அப்போ த பேண்டேட் இஸ் அகேன்ஸ்ட் த அவுட் கோயிங் கவர்மெண்ட். ஓகே. ம். அப்போ நீங்கள் கிளைம் பண்ண முடியாது எனக்கு. ஏன்னா இதுக்கு உதாரணம் 96 எடுத்துக்கோங்க. ம். 96ல் காங்கிரஸ் வந்து நரசிம்மராவ் தலைமையில் தேர்தல் சந்திச்ச போது இட் வாஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ம். பட் நரசிம்மராவ் என்ன சொன்னாரு, இந்த மேண்டேட் எங்க ஃபேவர்ல இல்ல, ஹங் பார்லிமெண்ட் இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் அஸ். ம். ஆகையால் அப்பதான் பிஜேபி வரக்கூடாது. இதே மாதிரி தமிழ்நாடு இப்போ இதே பேர் ஆ. பிஜேபி வரக்கூடாது. அதனால சரி இந்த மற்ற கட்சிகள் ஜனதா தளம், கம்யூனிஸ்ட், டிஎம்கே எல்லாம் இருந்தாங்க. ம். நீங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அதுல தான் தேவகவுடா இருந்தாரு. அதுக்கு பிறகு குஜரால், ஐக்கிய குஜரால் இருந்தாரு. ம். ஒரு ஹங், அதாவது தொங்கு சபை என்றால் அந்த 5 ஆண்டு காலம் எது ஆட்சியில் இருந்தோ அந்த கட்சிக்கு எதிர்த்து ஓட்டு தான் அது. ஓகே. ஸோ அதில் ஆர்குமெண்ட் அங்கே போயிடுறதுங்க. ம். நம்பர் ஏன் கொடுக்கலன்னா அது ப்ராபப்ளி இவங்களால அங்கே தான் இவங்க ப்ராப்ளம்ஸ் வருது. இவங்க அறக்கட்டையில் இல்லாதது, அங்கங்கே சரியா அவங்களால கேம்பெயின் பண்ணபடியா போனது. ஓகே. ம். அப்போ அதெல்லாம் தான் காரணம். மேபி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுவும் வந்திருக்கும். ஓகே. மேபி தட் இஸ் பாசிபிள். பட் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு அவையில் எழுந்து சொல்றது இருக்கு பாருங்க, ம். உங்களுக்கு இவ்வளவுதான் ஓட்டு கிடைச்சது, பாக்கியில் எங்களுக்கு ஓட்டு கிடைச்சது. தட் ஆர்குமெண்ட் டசன்ட் ஒர்க். பீப்புள் ஹவ் நாட் voted ஃபார் யூ. கரெக்ட். அது ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து சனாதனம் இல்லைங்க, முடிவு எடுத்துட்டு வர்றாரு. இல்லைங்க, அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினால அக்செப்ட் பண்ண முடியல இந்த மேண்டேட். ம். ஓகே. அண்ட் எப்பெல்லாம் ஒரு தோக்கடிக்கப்பட்ட கட்சியால அதை ஒத்துக்க கொள்ள முடியலையோ, ம். நீங்க முதல்ல மதிக்கிறேன்னு சொல்றீங்க, மக்கள் தீர்ப்பை நானுங்க மதிக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு உங்க செயல் எல்லாம் அதுக்கு நீங்க மதிக்கல. கரெக்ட். ம். யூ ஆர் நாட் வில்லிங் டு அக்செப்ட் த வெர்டிக்ட். ஓகே. இல்லைன்னா சொல்லுங்க, ஒரு பக்கம் நீங்க வந்து என்னெல்லாமோ முயற்சி நடந்தது இல்லை,
அந்த முயற்சிகள்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, என்ன இதுல இருந்தாலும் விஜய் அங்க சிஎம் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பர்சனல் ரைவல்ரி, ம். ஒரு பர்சனல் ஒரு இது இருக்குது, ஒரு பர்சனல் பிட்டர்னஸ் இருக்குது, பர்சனல் கட்டாயம் வெண்டேட்டா. இருக்கும். ம். அது அது ஃபிலிம் தொழில்னால இருக்கோ இல்லை வேற ஏதாவது பர்சனல் இஷ்யூஸோ. ஏன்னா எல்லாம் சொல்றாங்க ஒன்ஸ் தே வேர் பட்டீஸ், எஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ம். எல்லாரும் சொல்றாங்க ஒரே கல்லூரியில் படித்தாங்க, ஒரே ஸ்கூல்ல படித்தாங்க, தேர் வேர் பட்டீஸ். அட் ஃபிலிம் வேர்ல்டில் என்ன ஆச்சு தெரியல, தேர் வாஸ் அ ஃபாலோ அவுட். அந்த ஃபாலோ அவுட்டில் சம் ஆக்ட்ரஸஸ் ஆர் இன்வால்வ், வி டோன்ட் நோ. இதெல்லாம் பேச பொருளாக இருக்குது. ஏதோ ஃபிலிம் வேர்ல்டோட ஃபாலோ அவுட். அதுக்கு பிறகு என்ன தெரியுது, இந்த பக்கம் திமுக எப்போ தயாராகிறதோ இல்லை தயாரிக்கப்படுகிறதோ, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் சிஎம். அதாவது இப்போ மீண்டும் தேர்தல் திமுகவுக்கு வெற்றி கிடைத்திருந்தால் ஒரு வருட காலத்துக்குள்ள இவரை சிஎம் வச்சுட்டு அவர் ஸ்டாலின் வில் ரிட்டையர், இப்படிதானே பேசப்பட்டது. இப்படித்தான் பேசப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது பப்ளிக் பர்செப்ஷன்ல விஜய் வந்து ஒரு முடிவு எடுத்தார். வாட் எவர் இட் இஸ், ஐ வில் see that விஜய் doesn't this உதயநிதி doesn't become சிஎம். ம். அந்த ஒரு இதை எடுத்தாங்க, பப்ளிக் பர்செப்ஷன்ல படுறது இல்ல. ரைட். ம். நிச்சயமா. இது விஜயின் சபதம். ம். ஏன்னா அந்த கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா அந்த டெம்போ வச்சிருந்தாரு. ம்.